நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் நல்ல தெய்வமே இறைவா, காலங்கள் உம்முடையது, யுகங்கள் உம்முடையது. நீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறீர், முதலும் முடியுமாய் இருக்கிறீர், எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். ஆண்டவரே கடவுளே, இந்த நாளிலே நன்றி பெருக்கோடு, நன்றி உவகையோடு இதோ உமது திருப்பாதத்தை உமது பிள்ளைகள் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எத்தனை எத்தனை நன்மைகளை நீர் எங்களுக்கு கொட்டி கொடுத்திருக்கிறீர். கணக்கிட முடியாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் நிறைவாக எங்களுக்கு அருளி இருக்கிறீர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் அளவிட முடியாத வண்ணமாய் கண்களுக்கு வியப்பாய் நிறைவேற்றி உமது பிள்ளைகள் நாங்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே ஐயா, நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே சங்கீத ஆசிரியரோடு இணைந்து சங்கீதம் 67:1 அவர் கூறியது போல, கடவுளே நீர் எங்கள் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. ஆமாண்டவரே, இந்த நாளிலே நன்றி வகையோடு வந்திருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து உமது நன்றியின் பிள்ளைகளாய் இந்த உலகிலே சான்று பகர, உமது சாட்சிகளாய் திகழ, வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உமது பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் எல்லா நிலைகளிலும், மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும், வெற்றியிலும் தோல்வியிலும், நோயிலும் நலனிலும், எல்லா நிலைகளிலும் என் ஆண்டவர் என்னோடு, என் உடன் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உமது மக்களாய் நாங்கள் தொடர்ந்து உம்மிலே நிலைத்து வாழ நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்ற வேண்டலோடும் உமது திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவரின் திருமுகம், ஆண்டவரின் திருமுக ஒளி, ஆண்டவரின் திருமுக தரிசனம், ஆண்டவரின் திருமுகத்திலிருந்து வெளிப்படும் அன்பு நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். அன்பு நேசரே
உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே. இறை செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இறை செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என்
தேசம் எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய ஆராதனையை, எங்களுடைய அன்பை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களுக்கு தருகின்ற இந்த வாழ்வினுடைய நீட்சி. ஆமாண்டவரே, எத்தனையோ குழந்தைகள் பிறந்தவுடனே இறந்து போகிறார்கள். எவ்வளவோ விபத்துகள், ஏராளமான இழப்புகள். இவைகளுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை இன்னமும் நீர் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறீர். இவை ஒவ்வொன்றும் உம்முடைய அன்பை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆமாண்டவரே, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மனுஷியையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீர் படைத்திருக்கிறீர். உம்முடைய இந்த அற்புதமான உலகம் என்கிற இந்த வனத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை அழைத்து கொண்டே இருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த தோட்டம், இந்த உலகம் உமக்கு உகந்த உலகமாக மாற வேண்டும். அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று
நீர் ஆசைப்படுகிறீர். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் அதை மறந்து உம்முடைய மேன்மையை இழந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய அன்பை நீர் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டே இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பராமரிக்கிற உம்முடைய அற்புதமான செயல்களுக்காய், கடந்த நாட்களில் எங்களை காத்த உம்முடைய அன்பிற்காய், இதோ புதிய ஆண்டை புதிய நாளை தந்தமைக்காய், இதோ எங்களுடைய உளமாற நன்றிகளை உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை உமது பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்தி வந்த உமது அளவில்லா அன்பிற்காய் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நலன்களின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களை அமைதியின் பாதையில் வழிநடத்தி அவர்களின் உரிமைகளுக்கு மதிப்பு கொடுத்து மக்களுக்கு செய்து வரும் அனைத்து உதவிகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆற்றலின் தேவனே இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சி பணியை மாதா தொலைக்காட்சி ஊடகம் வழி ஆற்ற நீர் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி அயராது பாடுபட்டு உழைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லுணவை தந்த விவசாயிகள் அனைவருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வல்லமையின் தேவனே இறைவா,
மாதா தொலைக்காட்சி ஊடகம் வழி இறையாட்சி பணியை ஆவலோடு செய்ய எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தந்ததற்காகவும் தங்களின் ஜெப மற்றும் பொருளுதவியால் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. திருப்பாடல் 67. எல்லோரும் சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. தாயும் தந்தையுமான இறைவா, புதிய ஆண்டிலே, அதுவும் யூபிலி ஆண்டிலே உமது பிரசன்னத்திலே இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைக்கவும், உம்மை நோக்கி எங்களுடைய வேண்டல்களை நாங்கள் எழுப்பவும், உம்மை புகழ்ந்து பாடவும், உமக்கு நன்றி கூறவும் நீர் தந்த மேலான கொடைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. பல நினைவுகள் எங்களுக்கு வந்து செல்கின்றன. கழிந்த காலங்கள். அன்று ஒரு நாள் வீழ்ந்து கிடந்த பொழுது, யாருமே உதவிக்கு வராத தருணத்திலே எனக்கு யாருமே இல்லையே என்று அழுத தருணங்கள். பல நினைவுகள் மனதில் எழுகிறது. அன்று ஒரு நாள் பாடத்திலே தேர்விலே தோல்வியுற்று அழுது புலம்பி என் வாழ்க்கை இனி அவ்வளோதான் என்று கதறி அழுத தருணங்கள். அன்று ஒரு நாள் எங்கேயுமே வாய்ப்பு இல்லாமல் பலரால் அவமானப்படுத்தப்பட்டு ஏளன சிரிப்பினால் காயப்படுத்தப்பட்டு குமரி அழுத தருணங்கள் நினைவுக்கு வருகிறது. அன்றொரு நாள் இயற்கை சீற்றங்களினால், மழை வெள்ள பெருக்கத்தினால் சிறுக சிறுக சேமித்து வைத்தவைகள் எல்லாம் கண்முன்னே மிதந்து சென்ற வேளையை நினைக்கிற பொழுது அழுகையும் கண்ணீரும் வந்த தருணங்கள், வாழ்க்கை மங்கி போன தருணங்கள் நினைவுக்கு வருகிறது. அன்றொரு நாள்
எல்லாவற்றையும் முதலீடு செய்து படகு ஒன்றை வாங்கி கடல் தொழில் செய்ய சென்ற வேளையிலே ஒன்றுமில்லாமையால் வெறும் கையோடு கரை ஒதுங்கிய வந்தடைந்த தருணங்கள் நினைவுக்கு வருகிறது. அன்றொரு நாள் உடன் பயணித்த நண்பர்கள் தூரமாக விலகி சென்று ஏளன பார்வையோடு பார்த்த ஞாபகங்கள் நினைவுக்கு வருகிறது. அன்றொரு நாள் உடன் கரம் கோர்த்திருந்த உற்றார் உறவினர், உடன் பிறப்புகள், தாய் தந்தை இறந்து போன தருணங்கள் நினைவுக்கு வருகிறது. ஆண்டவரே, இனி எதை நம்பி வாழ்வேன், எதற்காக வாழ்வேன் என்ற கவலையோடு காத்திருந்த தருணத்திலே ஆண்டவரே உமது குரல், அதுவும் எதிர்நோக்கோடு இரு என்று அழைத்த இந்த யூபிலி ஆண்டிற்கான அந்த அழைப்பு நம்பிக்கையை தருவதாக இருக்கிறது. உமது குரல், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. இன்று முதல் வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் உன்னை தப்புவிப்பேன், சிறகுகளினால் உன்னை அரவணைப்பேன் என்ற வார்த்தை பாதுகாப்பை உணர்த்துகிறது. இன்று முதல் இரவின் எல்லாவிதமான தாக்குதல்களிலிருந்தும் பகலின் கண் பார்வையிலிருந்தும் உன்னை தப்புவிப்பேன் என்ற இறை வார்த்தை மீண்டும் நம்பிக்கையோடு அச்சமின்றி நடப்பதற்கு வழிவகை செய்கிறது. இன்று முதல் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே கலங்காதே என்ற வார்த்தை மீண்டும் ஆண்டவரே உம்மை பற்றி வாழ்கிற பொழுது நம்பிக்கை உண்டு என்ற உத்தரவாதத்தை தருகிறது. இன்று முதல் நீ நான் தேர்ந்தெடுத்த இறை சமூகம் என்ற அந்த அழைப்பு ஆண்டவரே உம்மை மீண்டுமாக மகிழ்ச்சியோடு பின்பற்ற வேண்டிய வாய்ப்பை தருகிறது. இன்று முதல் நான் உன்னோடு இருக்கிறேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன் சந்தோஷங்கள் உமக்கு எந்நாளும் வாய்க்கும் என்ற வார்த்தைகள், வாக்குறுதிகள் ஆண்டவரே வர இருக்கக்கூடிய இதோ இந்த யூபிலி ஆண்டை மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை புகழ்ந்து பாடி அக்களிப்போடு மகிழ்கிறோம். நன்றி ஆண்டவரே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன், உன்னை கைவிடாமல் உனக்கே துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். அடைக்கலமும்
ஆற்றலுமாயிருந்திடுவே. உமக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவே. பாவங்களை போக்கிடுவே, நோய்களை குணமாக்குவே. உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவே. பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவளிப்பேன். உனக்காக அனைத்தையுமே செய்து நான் முடித்திடுவேன். கண்ணின் கருவிழி போ கருத்தாய் உன்னை காப்பே. அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவேன். காலமெல்லாம் என் கருணை உன்னை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கே துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே இன்று முதல் உங்களை நான் நிறைவாய் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க தொடங்குகிற பொழுது நீர் எல்லாம் நடத்துவீர். வாக்குமாறாத தேவன் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நல்வழிப்படுத்தி தக்க காலத்திலே எங்களுக்கு பலனை அளித்து வழிகாட்டுதலுமாய் துணையுமாய் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு துணையாக வாரும், எங்களை வழிநடத்தியலும். பெத்லகேமிலே பென்யமீன் பிறந்த பொழுது அவருடைய மனைவி குழந்தையை கையிலேந்தி பெண்ஒனி என்று பெயரிட்டாள். வேதனையில் பெற்றெடுத்த மகன் என்று பெயரிட்டாள். காரணம், அவரை பெற்றெடுத்த பொழுது அவ்வளவு வேதனையும் கொடுமையும் அனுபவித்ததால் அவருடைய பார்வை வேதனை மிகுந்ததாக இருந்தது. அவர் கடவுளை நம்பவில்லை. அந்த நேரத்தில் பட்ட அவளுடைய வேதனையை மட்டும் கண்ணோக்கி அவனுக்கு பெயரிட்டு அங்கேயே அவள் இறந்து விடுகிறாள்.
யாக்கோபு தன் மகனை கையில் ஏந்தி பென்யமீன் என்று பெயரிடுகிறார். எனது வலக்கையின் மகன் என்று அவருக்கு பெயர் சூட்டுகிறார். எனவே தான் பென்யமீன் யாக்கோபின் வாழ்நாள் முழுவதும் அவருடைய வலக்கையை பிடித்து நடத்தி வழி நடத்தக்கூடிய மகனாக இருந்தார். யாக்கோபிடம் இருந்தது நம்பிக்கை, வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை. நான் உன்னை எல்லா இனத்தவருக்கும் அதிபதியாக ஆக்குவேன் என்றும், உன் வழியாக எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தன்னுடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை தன் வாழ்விலே எப்பொழுதும் அசை போட்டு கொண்டே இருந்தார். தம்மை அழைத்த இறைவன் தன் சொந்த நாட்டை விட்டு, சொந்த கடவுளை விட்டு, உறவுகளையெல்லாம் விட்டு தன்னை அழைத்த இறைவன், பயணித்து கொண்டிருக்கிற அந்த இறைவன் வாக்குமாறாத தேவன் என்பதை அறிந்திருந்தார். இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிற எங்கள் தந்தையே, எங்களோடு துணையாக இருந்தும் எங்கள் ஆபத்துக்கள் துன்பங்கள் நேரத்திலும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு உடன்பையும். நீர் வாக்குமாறாத தேவன் என்பதை எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் உமது உடனிருப்பும் உமது துணை இருப்பும் எங்களை என்றும் புடைசூழ காத்து வழிநடத்துவதையும் உணரக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாய்த்தாரும். ஆமென். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் பாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார்,
ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை திறந்து எங்கள் வாழ்வுக்கு தேவையானவற்றை நம்பிக்கையோடு மன்றாட்டுக்களாக உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், அருள் புரியும் ஆண்டவரே, வேண்டி நிற்கிறோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தருகின்ற தெய்வமே தயை புரிந்து அருள்வாயே. தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனின் அக்கறை கொண்டு தன்னலமற்ற சேவையில் தங்களை கரைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக எடுக்கப்படும் திட்டங்களில் வெற்றி காணவும் தங்களின் ஜெபத்தாலும் பொருளுதவியாலும் உதவிய ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவரும் இறையாட்சி பணியில் இன்னும் ஆர்வமாய் செயல்பட அவர்களை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. அமைதியின் தெய்வமே இறைவா, உலகில் அமைதி நிலவவும் இயற்கை சீற்றத்தின் பிடியிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் உடல் உள்ள மனநோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையுறும் நோயாளிகள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் அனைவரும் முழுமையான உடல் உள்ள சுகம் பெற்று நலமுடன் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறவுகள் வலுப்பெறவும் குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும்படியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. தருகின்ற தெய்வமே தயை கூர்ந்து அருள்வாயே. நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடம் மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். நீர் மட்டும்தான் கொடுப்பீர் என்றும் உம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்றும். ஆண்டவரே, ஆண்டு 2024 ஆண்டு கடந்து விட்டது. புதிய ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். எவ்வளவோ ஆசைப்பட்டோம், எவ்வளவோ வேண்டி நின்றோம்.
செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யாமல் போனோம். ஆண்டவரே, இப்படி வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பலவற்றை இழந்து நிற்கிறோம். அது உறவுகளானாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, இழந்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். இதோ உன் கண்முன் புதிய ஆண்டு 2025 யூபிலி ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு என்று சொல்லி நம்பிக்கையூட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு, செய்ய முடியாததை மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஐயோ தவறிவிட்டோமே என்று அழுது நின்ற ஒவ்வொருவருக்கும் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு, புதிய வாழ்வை அமைக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆண்டவரே, உம்முடைய அன்பு சீடராக வாழ எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு. இதன் வழியாக இறையாட்சியை இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப எங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு. இதன் வழியாக உம்மை கண்டுகொள்ள, உம்மோடு திருவிருந்திலே பங்கெடுக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. கடந்ததை மறந்துவிட்டு ஆண்டவரே, கண்முன் இருக்கக்கூடிய உம்மை பார்க்கிறோம், நம்புகிறோம், துணிந்து நடக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த 2025ஆம் ஆண்டு எங்களுடைய ஆண்டு, எங்களுக்கான ஆண்டு. இதை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை தூக்கி நிறுத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமேன், 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 ஆமேன். காலம் கடிந்தது, கடவுளின் செயல் இது. பாலகன் நம்மிடையில் பிறந்தாரே, தந்தையின் பணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. காலம் கனிந்தது, கடவுளின் செயல் இது. பாலகன் நம்மிடையில் பிறந்தாரே, தந்தையின் பணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. உண்மைகள் உயிர் பெற, உறவுகள் வளர்ந்திட, மனித நேயமும் செழித்தோங்க, செயலில் இறங்கிட, பிற நலம் காத்திட, அன்பே நீ என மொழிந்தோங்க. காலம் முழுவதும் அன்பினை பகிரவும், ஞானம் முழுவதும் நல்லவை பெருகவும், கண்மணியே எழுவாயே, அருளின் காலம் இது. காலம் கழிந்தது, கடவுளின் செயல் இது. பாலகன் நம்மிடையில் பிறந்தாரே, தந்தையின் பணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. காலம் கழிந்தது, கடவுளின் செயல் இது. பாலகன் நம்மிடையில் பிறந்தாரே.
அன்பான ஆண்டவரே, எங்களில் ஒருவராய் வாழ்ந்து எங்களுக்காய் வாழ்கிறவரே, நற்கருணையில் எங்களுக்காய் காத்திருக்கிறவரே, உமது திரு உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாய் கொடுத்து எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறவரே, இதோ இந்த புதிய ஆண்டுக்காய், புதிய நாளுக்காய், புதிய நேரத்திற்காய் நன்றி கூறும் தருணத்திலே ஆண்டவரே, வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உமது நாளாய், உமது நிமிடமாய் எங்களுக்கு அமைய வேண்டும். எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தை, எங்களது பிள்ளைகளை, எங்களது சிந்தனைகளை, செயல்களை, மாதா தொலைக்காட்சியின் ஒவ்வொரு காரியத்தை அத்தனையும், இந்த உலகம் முழுமையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, இதோ கடவுளின் அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற அம்மாவே, தொடர்ந்து நீர் எங்களுக்கு தாயாக இருந்து தொடர்ந்து உமது பிள்ளைகள் எங்களை தவற விடாமல் உமது அன்பு மகனின் பாதையில் எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. எங்களை ஆசீர்வதிங்கள் அம்மா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து நற்கருணை கீதம் பாடி நம் ஆண்டவரை நாம் பாடி அவருக்கு நன்றி கூறுவோம். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.